ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தையல் மிஷின் வந்து எப்படி பெடல் போடலாம்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி வீலை வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு நாடாவை வந்து கழட்டி விட்டுறணும். கழட்டி விட்டுட்டு ஃபஸ்ட்டு வெறுங்காலில் வந்து பெடல் போடுங்க. எதுக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த நாடாவோட போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் வந்து பெடல் போடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பேக் சைடு வந்து இந்த மாதிரி கயிறு இருக்குது இல்லையா, அதை வந்து மேலே தூக்கி விட்டுட்டு இதனோட மேலே தூக்கி விட்டோம்னா இந்த மாதிரி கேப் கிடக்கும். இது எதுக்காகனா அந்த ஸ்லைடிங்கில் இருக்கிறதுல வந்து அந்த இது நீடில் வந்து கொஞ்சம் கிராக் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் மேலே இழுத்து விட்றோம். இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி பெடல் போட்டுகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நாடா கோர்த்து விட்டுட்டு மறுபடியும் வந்து பெடல் போடணும். ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கும்போது கால் வலிக்கும். அதனால் 10 மினிட்ஸ் வந்து கேப் விட்டு வந்து ஃபஸ்ட்டு பெடல் போடுங்க. இன்னொன்று என்னென்னா, பெடல் போட்டுட்ருக்கும்போது இந்த மாதிரி ரைட் சைடு தான் வந்து இது பண்ணணும். இந்த மாதிரி பேக் சைடு வந்து அந்த பின்னாடி பின் நோக்கி வந்து போகக்கூடாது. பின் நோக்கி போணுச்சுன்னா நம்ம தைக்கும்போது கரெக்டாக வராது. பின் நோக்கி வந்து வீல் போகக்கூடாது, முன்னோக்கி தான் வரணும். நம்மளை பார்த்த மாதிரி தான் வந்து வீல் சுற்றணும். அதை வந்து சரியாகிற வரைக்கும் பெடல் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.